இன்றைக்கி சீரக சம்பாவில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரியாணி பண்ண கற்றுக்கிறப்ப நிறைய ரெஃபர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொண்டு வந்த ஒரு மெத்தட் சூப்பராக இருக்கும். பிரியாணி மட்டும் கம்மியாக பண்ணுறதை விட அதிகமாக பண்ணால் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் வந்து பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடயே வந்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த அடுப்பு குறைச்சி வச்சுட்டு அதிலே வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தக்காளி சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் கருகிடக்கூடாது, இல்லைன்னா ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு 2-3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அது எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கணும். அடுப்பு அந்த டைமில் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். புதினா 1.5 கைப்பிடி ஃபுல்லாக, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சேர்த்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்து அதுவும் கொஞ்சம் நேரம் அடுப்பு குறைச்சே வச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருப்பீங்களே, அதில் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து தம் போடுறதுலேயே சூப்பராக வெந்துடும். சிக்கன் கரையவும் கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மீதி தண்ணியை ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் ஏலக்காய் அதிகமாக போட்டு பட்டை, கிராம்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஹைதராபாத் ஸ்டைல்னு சொல்ல முடியாது. ஹைதராபாத்லாம் கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் சேர்த்துட்டு அரிசி சேர்த்துட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாம் மேலே தூவி நெய்யும் நல்லா ஊற்றி மறுபடியும் அதை வந்து லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நெய் ஃபுல்லாக கீழே இறங்கும். இப்போ வந்து வாழை இலை மேலே போட்டுட்டு தட்டு போட்டு அடியில் இருக்க நெருப்பு வந்து அந்த தண்ணியும் அரிசியும் ஈவனாக வர்றப்பயே அடியில் சுத்தமாக நெருப்பு இருக்கக்கூடாது. எடுத்து தட்டில் போட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடியில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. மேலே மட்டும் நல்லா தம் போட்டு அந்த நெருப்பு தானாக ஃபுல்லாக சாம்பலாகிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வாழையில நம்ம எவ்வளோ பச்சை பசேன்னு போட்டோம் இந்த அளவுக்கு ஆயிரும். சூப்பராக இருக்கும். 1க்கு 1.5 வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லெக் பீஸ்லாம் வந்து உடையவே இல்லை. ஆனால் பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்குது. ஒரு சிலர் வந்து லெமன் சேர்ப்பாங்க. நான் மேக்ஸிமம் வந்து பிரியாணியில் லெமன் சேர்க்க மாட்டேன். ஒருவேளை மட்டன் பிரியாணி பண்ணால் அதில் கொஞ்சமாக வந்து சேர்ப்பேன். சிக்கன் பிரியாணியில் நான் லெமன் சேர்க்க மாட்டேன். இதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லாஸ்ட்டாக சேர்க்குற அந்த பிரியாணி மசாலா தான் இதில் டேஸ்ட்டே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி